ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் ராஜா போனா யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஃபேமிலியோட கோயிலில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உட்காந்துக்கலாம். உள்ள உட்காந்துக்குவீங்களா? டோர் க்ளோஸ் பண்ணணுமே, க்ளோஸ் பண்ணா தான் கரெக்டா இருக்கும். அப்படியே ஏறிக்கல தங்கப்பா. அண்ணா உட்காய் சரிமா என்னம்மா சௌரியமா கிட்ட உட்காய் இருக்கா? ஏய் வா மொட்டை அப்புறம் வாங்கிக்கலாம். அப்புறம் வாங்கிக்கலாம் தங்கம். தண்ணி கிட்டிக்கு வண்டியில போகணும். அப்ப தரேன். கிருத்திக்குட்டி கூப்பிடு. இல்லையடா என்ன வேணும் வச்சிருக்கீங்களாடா? ஓ இப்ப வேண்டாம். தீந்து வச்சா கோவில வாங்கிக்கலவா? கம்மன் இருடா, கொஞ்ச நேரம் கம்மன் இருடா. ஒரு வழியா எல்லாரும் வண்டியில ஏறி வண்டி பாத்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பசங்க எங்களுக்கு மிட்டாய் வேணும்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. போற வழியில வாங்கிக்கலாம் தம்பிங்களா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி கிளம்ப வேண்டியதா போச்சுங்க. பேக்ல டிக்கி சைடு பாத்தீங்கன்னா நம்ம பையன் உட்காந்துருந்தான். பேக் சீட்ல பாத்தீங்கன்னா நானும் போனா எங்க பொண்ணு 3 பேர் உட்காந்துருந்தாங்க. ஃப்ரண்ட் சீட்ல போனாவோட தங்கச்சி அவங்க ஃபேமிலி வந்து உட்காந்துருந்தாங்க. போற வழியில ரயில்வே கேட் ஒன்று இருந்ததுங்க, அது வேற க்ளோஸ் ஆயிருந்தது. என்ன பண்றேன்னு தெரியல. சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரெயின் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் காரை விட்டு இறங்கி வெளியில வந்தேங்க. வெளியில வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா குட்டி பையன் கண்ணை தேய்ச்சிட்டு இருந்தான். என்ன ஆச்சுன்னு கேட்கலான்ட்டு பக்கத்துல போனாங்க. எலியா? எலி கத்துதா? ட்ரெயின் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி ஒரு 1/2 hour டிராவல் முடிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் வந்தோன்னா முதல் வேலையாக வந்து போனா என்ன பண்ணாங்கன்னா போய் சாமி முள்ள வாங்க கூட்டிகிட்டு போனாங்க. போய் பயபக்தியோட சாமி கும்பிட்டாங்க. அவங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனா பிரசாதம் வந்து வாங்கிட்டாங்க. சரி நாம அதுக்குள்ளார கோயில் சுற்றி பார்த்தோம்னு யோசனை பண்ணிட்டு மேலே அண்ணாந்து பார்த்தா கோயில் மண்டபத்தோட தூண்ல பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணி வச்சிருந்தாங்க. சாமிகளை வந்து அப்படியே தத்ரூபமா வரைஞ்சி வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அழகா இருந்தது. இந்த கோயிலில் இருக்கிற சாமி பார்த்தீங்கன்னா பட்டமரத்து முத்தையன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கிறோம். கோயில் மண்டபத்தோட மற்ற சுவர்கள்ல பாத்தீங்கன்னா சித்தர்கள், முனிவர்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா கிராமத்து காவல் தெய்வங்களான முனிகுசாமி, கருப்புசாமி, இன்னும் மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையுமே வந்து அழகழகா பெயிண்டிங் பண்ணி வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கே பக்தி பரவசமா இருந்தது. ரொம்ப அழகாவும் இருந்ததுங்க. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போன்ல ரெக்கார்ட் பண்ணி பாக்குறத விடங்க நேர்ல பார்த்தா இன்னும் ரொம்ப அழகா இருந்தது. பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுச்சுங்க. சரி எல்லாரும் சாமி கும்பிட்டாங்க, நாம வந்து சாமி கும்பிடாம இருக்கணுமே அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுக்கிறத வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நானும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு போனா எங்கேயும் பார்த்தா போனா காணாங்க. தூரத்துல பார்த்தா அங்க சக்கரை பொங்கல் வாங்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு போய் பக்கத்துல பார்த்தா அவங்க அக்கா வந்து சக்கரை பொங்கல் வச்சிருந்தாங்க. ஸோ அதான் வந்து 2 கப்ல வாங்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு வேற பாத்தீங்கன்னா மதியம் டைம் ஆயிடுச்சு, பசி இருக்குது. அம்மா எனக்கு ஒரு கப்பு வாங்கி கொடுமா அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு இல்லாதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஒன்று கொடுத்தாங்க. அந்த கப்பை நானும் வாங்கிட்டேங்க. சக்கரை பொங்கல் சாப்பிட்டு முடிச்சோன்னா போனா வாங்க வெளியில போய் சாமி கும்பிடலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னடா இப்பதான் சாமி கும்பிட்டு முடிச்சோம் அப்படின்ட்டு வெளியில வந்து பார்த்தா அங்க
ஆடு கோழி எல்லாம் பலியிற இடத்துல பாத்தீங்கன்னா அங்க நிறைய சாமி சிலைகள்லாம் இருந்ததுங்க. போனா வந்து போய் சாமி கும்பிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா டாடி டாடின்னு சத்தம். இன்னும் திரும்பி பார்த்தா நம்ம தம்பி நின்றுட்டு இருந்தான். என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா, கறி வந்து ரெடி வச்சு வாங்க டாடி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா. சரி வாங்க எல்லாருமே போலாம், போய் கறி வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா வெஜ்ஜு தான் சாப்பிட்டேங்க. வெஜ்ஜில் பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா காலிஃபிளவர் சில்லி பண்ணியிருந்தாங்க. அது போக காளான் கிரேவி பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே சூப்பரா இருந்ததுங்க. நான் சாப்பிட்டு முடிச்சேன். அதே மாதிரி அவங்களும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு கிளம்பலான்னு பார்த்தா போனா வந்து அவங்க சொந்தக்காரங்களோட சேர்ந்து போய் நான் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க கிளப்புறது ரொம்ப சிரமம், வாமா வெயில் வேற அதிகமாச்சுன்னு சொல்லி எப்படியோ பேசி சமாளிச்சு கிளம்பியாச்சுங்க. எப்படியோ 1 ஹவர்ல வீட்டுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தாச்சுங்க. வர வழியில வெயில் அதிகமா இருந்ததுனால கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்ததுங்க. இந்த விளாக் வீடியோ இதோட முடியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.